கர்த்தர் நம்ம அன்பு கூறுகிறார். நிறைய நேரத்தில் நம்மோடு பேசுகிறார். வசனத்தை கொண்டுதான் சிக்ஷிக்கிறார். நிறைய நேரம் பாருங்க, வசனத்தை கொண்டு நம்முடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கிறார். நம்ம சரியான வழியில போல தவறான வழியில போகிறோம் என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறார், நடத்துகிறார், உணர்த்துகிறார். சில நேரத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது அப்படியே ஓடிடலாமான் இருக்கும். ஏன்னா என்ன நம்மளை பற்றியே பேசுற மாதிரி இருக்கு, எவனா போய் சொல்லிட்டா நான் பாஸ்டர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டியதா இருக்கும். இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் நான் பிரசங்கம் பண்றது கிடையாது. கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை பிரசங்கம் பண்றேன். பிரசங்கம் பண்ணும்போது தேவ ஆவியானவர் வாயை எடுத்து அதை பயன்படுத்துகிறார், வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். சில நேரத்தில் சில நேரம் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு அம்மா வந்து சொல்லி அழுதுட்டு போச்சு என்கிட்ட வந்து, முதல் வார்த்தையிலேருந்து கடைசி வார்த்தை வரைக்கும் எனக்குன்னே பேசுனீங்க நீங்க. நான் அவ்வளோ தேவையில் வந்திருக்கிறேன், எனக்காகவே ஒரு வார்த்தையை நீங்க பேசுனீங்க. நான் அந்த அம்மா வந்ததையே பார்க்கல. நான் அவங்க பிரச்சனை என்னன்னு தெரியாது எனக்கு, அவங்களுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் ஒன்றும் கடவுள் இல்லை எல்லார் பிரச்சனையும் பார்த்துக்கிறதுக்கு, இல்லையா? நான் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன்தான். ஆனால் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தருடைய வாயை எடுத்து வேண்டிய வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களுடைய தேவை, அவங்க மேல கரிசனையா இருக்கிறாரு. அவர் அவங்கள பார்க்கிறாரு, அவங்க கண்ணீரை பார்க்கிறாரு. கர்த்தர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களோட பேசுறாரு. எனக்கு தெரியவே தெரியாது, அப்படி கர்த்தர் பேசுகிறார். அப்ப கிறிஸ்தவ பிரசங்கம்லாம் எப்படி இருக்கணும்? தேவனுடைய அன்பை இன்னும் மேன்மேலும் விளக்குகிற பிரசங்கம். அதுதான் விளக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு. கர்த்தர் வெறும் சிலுவையில் மரித்து உங்களை மீட்டு கொண்டது, பாவத்தை மன்னிச்சது மட்டும் இல்ல, உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறார். உங்களை போஷிக்கும்படியாக, உங்களை ஆளாக்கும்படியாக, நீங்க வளரும்படியாக, நீங்க பக்தி விருத்தி அடையும்படியாக, அலசடிப்படாமல் வாழும்படியாக, ஏமாந்து போகாம, அதையே நம்பி ஏமாந்து போகாம சரியான திசையில போகும்படியாக அவர் உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார். உங்களை நடத்துகிறவராய் அவர் இருக்கிறார். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க கர்த்தர். இப்படிதான் புருஷன் இருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் கண்டுக்காம விட்டுறது இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் சோறு இருக்குதா, ரெண்ட் பே பண்ணியாச்சா, துணி வஸ்திரம் இருக்குதா, ஹலோ எல்லாம் இருக்குதான்னு கவனிக்கணும், போஷிக்கணும், காப்பாற்றணும். அதான் புருஷனுடைய வேலை. எல்லாம் கரெக்டாக இருக்குதா, எல்லாம் நல்லா வந்து நல்ல சாப்பாடு கிடைக்குதா, பிள்ளைகள் நல்லா சாப்பிட்டாங்களா, மனைவி நல்லா சாப்பிட்டாங்களா, அவங்களுக்கு வேண்டிய வஸ்திரம் எல்லாம் இருக்கா, நல்லா இருக்குதா, திருப்தியாக இருக்கிறாங்களா, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா, நல்லா வளர்றாங்களா, முன்னேறாங்களா. எப்படி பாருங்க, கிறிஸ்து பண்றதை தான் புருஷர்கள் பண்ண வேணுமா வீட்டில்? என்ன பண்ணணும்னு சொல்லாம வெறும் இப்படி சொல்லிட்டு போறார், போஷித்து காப்பாத்துன்னு. ஏன்னா அதுதான் அவர் பண்ணார், நீயும் அதே மாதிரி பண்ணுன்ற. நீங்க பண்ணி பாருங்க, சூப்பர் ஆயிடும், குடும்பமே வேற மாதிரி ஆகிவிடும்.